இன்னைக்கு பார்க்க போறது 120வது கிளாஸ் போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2222 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. பிஎஸ்சி சென்செக்ஸ் மோர் தென் 2000 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. அதாவது 81,000 பாயிண்ட் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 78,750 பாயிண்ட் 59 பாயிண்டா மாறி இருக்கு. சார் இந்த பாயிண்ட் விடுங்க சார், அமௌண்ட்ல சொல்லுங்க. நீங்கன்னா ஒரு உதாரணத்தை நான் சொல்ற சில ஷேர்ஸ் சொல்லிருப்பாங்கல்ல, அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிருந்தா 6,000 ரூபாய் குறைஞ்சிருக்கும். உடனே 6,000 ரூபாய் குறைஞ்சுன்னு வெளியே ஓடி வந்தீங்கன்னா அந்த 6,000 ரூபாய் நஷ்டம். அதுக்குன்னு திரும்பி மேல மேல டெபாசிட் பண்ண சொல்லல. ஸ்டாக் மார்க்கெட் குறையும் பொழுது என்ன பண்ணுவோம்னா நல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றவங்க புத்திசாலி, அவ்வளவுதான். மேபி அது பணம் பண்றவங்க ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்போது விற்கலாம். இதுதான் கான்செப்ட். ஒரு 6% டவுன் ஆயிருந்து வச்சுங்களேன், உடனே பயந்து வெளியே வராதீங்க. நல்ல ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ன ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணதான். ரெண்டுமே டாப் ஷேர் தான். டிவிஎஸ் சப்ளை செயின் சர்வீசஸ் நல்ல கம்பெனி, எஸ்பிஐ கார்ட்ஸ் அதுவும் நல்ல கம்பெனி. இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா growth இருக்கும். இப்ப கோல்டு ஸ்டெபிலைஸ்டா இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் டவுன் வரும், பயப்பட வேண்டாம். இதுதான் கான்செப்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க.